பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثم أوحينا إليك أن اتبع ملة إبراهيم حنيفا. صدق الله العلي العظيم. وقيل لرسول الله صلى الله عليه وسلم يا رسول الله ما هذه الأضاحي؟ قال النبي صلى الله عليه وسلم هذه سنة أبي إبراهيم عليه الصلاة والسلام أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். நம் இறுதி மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்லாஹுடைய கிருபையினால புனிதமான கண்ணியமான துல்ஹஜ் மாதத்துடைய 3வது ஜும்மாவில் வீற்றிருக்கிறோம். நம்மிலே பலர் துல்ஹஜில் யாருக்கெல்லாம் குர்பானி கடமையாக இருக்கிறதோ அவர்கள் குர்பானியை கொடுத்துவிட்டு, அதே போன்று யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்வதற்காக சென்றிருக்கிறார்களோ ஹஜ்ஜுடைய காரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பி கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த வருடத்தில் யாரெல்லாம் குர்பானி கொடுத்தார்களோ அவருடைய குர்பானிகளை அங்கீகரிப்பானாக. யார் அவருடைய இல்லத்தை நாடி சென்று ஹஜ்ஜு செய்தார்களோ அவருடைய அனைவருடைய ஹஜ்ஜையும் மக்பூலான மபரூரான ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, முக்கியமான 2 அமல்களை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அமலுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான ஒரு சில தகவல்களை இந்த ஜும்மாவிலே இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அன்பான சகோதர பெருமக்களே, துல்ஹஜ்ஜிற்கும் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? பொதுவாக ஒவ்வொரு வருடமுமே துல்ஹஜ் மாதத்தில் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சில படிப்பினைகளை பார்ப்பதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், நேரடியாக எந்த தொடர்பும் கிடையாது. ரபியுல் அவ்வல் மாதத்தில் பெருமானாரை பற்றி பேசுகிறோம் என்றால் அதிகமான கருத்துகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்தில் பிறந்தார்கள், அதே போன்று அந்த மாதத்தில் தான் பெருமானார் இந்த உலகை விட்டு வெளியேறினார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி மற்ற மாதங்களிலே பெருமானாரை பற்றி பேசினாலும் ரபியுல் அவ்வல் மாதத்திலே சற்று கூடுதலாக பேசுகிறோம். கிட்டத்தட்ட அதே போன்றுதான் உலகம் முழுக்க இந்த துல்ஹஜ் மாதம் என்று வந்துவிட்டாலே ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நிறைய பேசப்படுகிறது. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகள் அதிகம் வாசிக்கப்படுகிறது. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே கிடைக்கின்ற படிப்பினைகள் என்பதாக நிறைய கலந்துரையாடப்படுகிறது. அதற்கான காரணம் என்ன என்றால், நம்ம முன்னால் சொன்னது போன்று ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும்
துல்ஹஜ் மாதத்திற்கும் நேரடியான எந்த சம்பந்தமும் கிடையாது. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறாமல் குர்பானியும் நிறைவு பெறாது, ஹஜ்ஜும் நிறைவு பெறாது. இந்த இரண்டு அமல்களுமே துல்ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்டதனால நிர்பந்தமாக வேற வழி இல்லாமல் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்திற்கு வரலாறு திரும்புகிறது. அன்பான சகோதர பெருமக்களே, கடந்த வாரங்களிலே நம்ம சற்று விரிவாக பேசினோம். குர்பானி, ஹஜ் இந்த இரண்டு அமல்களையுமே துல்ஹஜ் அல்லாத மற்ற காலங்களிலே செய்ய முடியாது. இந்த இரண்டு அமல்களுக்கும் துல்ஹஜ் மாதத்திற்கும் பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு இருக்கிறது. அந்த இணைப்பு என்னவென்றால், இந்த இரண்டு அமல்களையுமே மற்ற மாதங்களிலே மற்ற காலங்களிலே செய்ய முடியாது. ஒரு ஹஜ்ஜுக்காக ஒருவர் ஏற்பாடு செய்தார், கடைசி கட்டத்தில் சில காரணங்களுக்காண்டி ஹஜ்ஜு செய்ய முடியலை இல்லையா, கமிட்டியில் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அடுத்த வாரம் ஃப்ளைட் ஏற போகிறாரு, ஆனால் இன்றைக்கி ஹஜ்ஜு செய்ய முடியல, உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு, வேறு ஏதோ ஒரு காரணம் வந்து விட்டது. என்ன செய்யலாம்? ஹாஜிகள்லாம் போயிட்டு வந்த பிறகு உடல்நிலையெல்லாம் சரியான பிறகு போகலாமா? சட்டம் என்ன சொல்கிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தால், ஹயாத்தாக இருந்தால் அடுத்த வருஷம் ஹஜ்ஜு செய்து கொள்ளலாம். இப்போ அடுத்த வருஷம் வரைக்கும் உத்தரவாதம் இல்லையே, இன்னும் 12 மாதங்கள் இருப்பார்னு உத்தரவாதம் இல்லை. அதனால் அடுத்த 2-3 மாதங்களில் ஒரு 2-3 உமராக்கள் செய்தால் போதுமானதா? கூடவே சாத்தியமே இல்லை. ஹஜ்ஜு என்பது அடுத்த வருடம் துல்ஹஜ்ல தான் செய்ய முடியும். கிட்டத்தட்ட இதே போன்றுதான் குர்பானியும். இந்த வருஷம் ஒருத்தர் குர்பானி கொடுக்கல, என்ன செய்யலாம்? ஆடுகள் சதக்கா செய்து கொள்ளலாமா? வேற ஏதாவது குர்பானிக்கு நிகராக ஏதாவது அமல் செய்து கொள்ள முடியுமா? முடியாது. வேற ஏதாவது அமல்களை செய்து கொள்ள முடியுமே தவிர குர்பானி நிறைவேற்ற வேண்டும் என்றால் அடுத்த வருடம் துல்ஹஜ் மாதத்துடைய அந்த 3 குறிப்பிட்ட நாளில் மட்டும்தான் குர்பானி கொடுக்க முடியும். அருமையான சகோதர பெருமக்களே, கியாமத் நாள் வரைக்கும் குர்பானி, ஹஜ் என்ற இந்த 2 அமலை அல்லாஹு தாலா துல்ஹஜ்ஜோடு இணைத்து விட்டான். அதை பிரிக்கவே முடியாது. துல்ஹஜ் இல்லாமல் குர்பானியும் நிறைவேறாது, துல்ஹஜ் இல்லாமல் ஹஜ்ஜும் நிறைவேறாது. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த குர்பானியும் இந்த ஹஜ்ஜும் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுவதனால, இப்ராஹிமோடு சம்பந்தப்பட்டதனால இந்த துல்ஹஜ் மாதத்தில் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான சில தகவல்களை பார்க்க இருக்கிறோம் இல்லையா. வரலாறு நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம் இல்லையா. குர்பானியும் சரி, ஹஜ்ஜும் சரி, ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நினைவுகள் முழுக்க நிரம்பி இருக்கிறது. குர்பானியுடைய வரலாறு முந்தைய காலங்களில் விரிவாக பார்த்தோம். சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், பெருமானாரிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மா ஹாதில் உதாஹி, இது என்ன குர்பானி, நாம ஏன் குர்பானி கொடுக்கணும்? சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே பதில், ஹாதிஹி சுன்னத்து அபி இப்ராஹிம், இது நம்முடைய தந்தை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சுன்னத். அதற்கு முன்பு குர்பானி கொடுத்திருக்கிறார்களா இல்லையா? அதற்கு முன்பு வேற எந்த நபிமார்களும் வேற எந்த சமூகத்திலும் குர்பானி கடமையாக இல்லையா? இருந்திருக்கிறது. ஆனால் பெருமானார் குர்பானியை ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள் இல்லையா. துஆவில் கூட இப்படி துஆ செய்வோம், அல்லாஹும்ம தகப்பல் மின்னி கமா தகப்பல்த மின் ஹலீலிக இப்ராஹிம் வ ஹபீபிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், என்னுடைய இந்த குர்பானியை அங்கீகரிப்பாயாக. உன்னுடைய ஹலீல் இப்ராஹிம் இடத்திலே எப்படி குர்பானியை அங்கீகரித்தாயோ, உன்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் குர்பானி எப்படி அங்கீகரித்தாயோ, அப்படி என்னுடைய துஆவை எங்களுடைய குர்பானி அங்கீகரிப்பாயாக இல்லையா. குர்பானி ஏன் கொடுக்கணும் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நினைவுபடுத்துகிறார்கள். குர்பானி கொடுத்த பிறகு செய்கின்ற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதர பெருமக்கள், இதே போன்றுதான் ஹஜ்ஜும் இல்லையா. யாராவது கேட்க, அரஃபாவில் ஏன் தங்கணும்? தெரியாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மனைவி ஹஜ்ரத் ஹாஜரா அம்மையார் தங்கினார்கள், தங்கணும் இல்லையா. மினாவில் ஏன் கல்லெறியணும்? மினாவில் ஏன் கல்லெறியணும்? ஒரு 3 தூண்கள் இருக்கிறது. ஜமரத்து ருக்பா, ஜமரத்து ஊலா என்பதாக 3 தூண்கள் இருக்கிறது. பெரிய ஷைத்தான், சிறிய ஷைத்தான் என்பதாக. அன்றைக்கு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நேருக்கு நேராக மனித ரூபத்தில் ஷைத்தான் வந்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கல்லெறிந்தார்கள். இன்னைக்கு அப்படி தெரியலையே, வெறும் தூண் தானே இருக்கு. இன்னைக்கு ஷைத்தா வந்தா எரியலாம், ஷைத்தான் இல்லையே என்ற விளக்கம் எல்லாம் இங்க சொல்ல முடியுமா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கல்லெறிந்தார்கள், அவ்வளவுதான். இங்க மறு பேச்சு பேசுறதுக்கு வேலையே இல்லை.
ஹஜரத் ஹாஜராமியார் தண்ணீரை தேடி சஃபாவிற்கும் மருவாவுக்கும் மத்தியில் ஓடினார்கள். அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. கடுமையான வெயில், குழந்தைக்கு தண்ணீர் இல்லை, ஓடினார்கள். நாம ஏன் ஓடணும்? இன்னைக்கு சஃபாவுக்கும் மருவாவுக்கும் மத்தியில் ஓட வேண்டிய தேவை என்ன? அதெல்லாம் தெரியாது. ஹஜரத் ஹாஜராமியார் ஓடினார்கள், நீங்கள் ஓடணும். இப்படி ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய குடும்பத்தினர்கள் செய்த தியாகத்தை முன்னிறுத்துவதுதான் ஹஜ் மற்றும் உம்ராவுடைய அடிப்படையாக இருக்கிறது. குர்பானியும் கிட்டத்தட்ட அப்படித்தான். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் துல்ஹஜ் மாதத்தில் உண்டான 2 அமல்களுமே ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வியலை பறைசாற்றுவதாக இருப்பதனால, அவர்களை இந்த சமுதாயத்திற்கு நினைவு கூறக்கூடிய விஷயமாக இருப்பதனால இந்த மாதங்களில் பரவலாக உலகம் முழுக்க ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக பேசப்படுகிறது. சரி, அவ்வளவுதானா? இது மட்டும்தான் காரணமாக? ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்திலே திருநபிமார்கள் வந்தார்கள், சென்றார்கள். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி மட்டும் பேச வேண்டிய காரணம் என்ன? அருமையான சகோதர மக்களே, குர்ஆனில் சுமார் 63 இடங்களில் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயர் வருகிறது. வேறு எந்த நபிமாருடைய பெயரும் இவ்வளவு அதிகமாக கிடையாது. நிறைய முறை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயர் பேசினாலும் கூட ஹஜரத் இப்ராஹிம் என்ற வார்த்தை சுமார் 63 இடங்களில் வருகிறது. இமாம் குர்துபி சொல்வார், ரசூலுல்லாஹ்வுடைய ஆயுளை பெருமான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பெயருடைய எண்ணிக்கையோடு சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, இப்ராஹிம் என்ற ஒரு தனி அத்தியாயமே இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா நிறைய செய்திகள் பேசுகிறான். 1-2 அல்ல. வரலாறுகளில் சில செய்திகள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்களா? இல்லையா? நம்முடைய புருவம் உயருகின்ற அளவிற்கு ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியலிலே இவ்வளவு செய்திகள் இருக்கிறதா என்று யோசிக்கின்ற அளவிற்கு அல்லாஹு தஆலா குர்ஆன் நிரம்ப, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்கள் நிரம்ப ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறார்கள். இல்லையா? பொதுவாக நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கிறது, எல்லா சமுதாய மக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபர் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உலகத்தில் 2 மிகப்பெரிய சமூகம், இல்லையா, நேர் எதிரில் இருக்கிறார்கள். நேர் எதிரில் இருக்கக்கூடிய 2 சமூகம் இன்று வரைக்கும் இப்ராஹிம் எங்களுக்கானவர் என்று சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில் பேசுகிறான். ஆல் இம்ரான் என்ற அத்தியாயத்தில் விரிவாகவே பேசுகிறான். யா அஹ்லல் கிதாப், ஓ வேதக்காரர்களே, லிம துஹாஜூன ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் விஷயத்தில் நீங்கள் ஏன் சண்டையிடுகிறீர்கள்? ஒமா உன்ஸிலத்தி தௌராத் வல் இன்ஜீலு இல்லா மின் பாதிஹி, தௌராத்தாக இருக்கட்டும், இன்ஜிலாக இருக்கட்டும், இது 2மே இப்ராஹிமுக்கு பிறகு அருளப்பட்டது. இல்லையா? நீங்கள் தௌராத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள், யூதர்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் இன்ஜீலை ஏற்றுக்கொள்கிறீர்கள், கிறிஸ்தவர்களை பார்த்து பேசுகிறான். இப்படி இருக்க நீங்க எப்படி இப்ராஹிம் எங்களுக்கானவர் என்று சொல்ல முடியும்? யூதர்களுடைய இன்றைய வரைக்கும் யூதருடைய கருத்து இப்ராஹிம் எங்களுக்கானவர், இப்ராஹிம் ஒரு யூதராக இருந்தார். கிறிஸ்தவருடைய கருத்து இப்ராஹிம் எங்களுடையவர், இப்ராஹிம் கிறிஸ்தவராக இருந்தார் என்பதா? அல்லாஹ் கேட்கிறான், இதுவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி சண்டையிட்டு கொண்டிருந்தீங்க, பரவாயில்லைன்னு விட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி ஏன் பேசுறீங்க? அஃபலா தாக்கிதுன், உங்களுக்கு அறிவில்லையா? இப்ராஹிமை பற்றி பேசுவதற்கான தகுதி உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று அல்லாஹ் தஆலா கொஞ்சம் காட்டமாகவே பேசுவான். கொஞ்சம் கடினமான வார்த்தையை அல்லாஹ் தஆலா அந்த அத்தியாயத்தில் பயன்படுத்துவான். காரணம் என்ன? இவர்கள் இன்று வரைக்கும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுக்கானவர். யூதர்களிலே ஒரு பிரிவினர் இருக்கிறார்கள், இன்று வரைக்கும் நம்மை போன்று ஹத்னா செய்கிறார்கள். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹத்னா செய்தார்கள் என்ற காரணத்திற்காக ஹத்னா செய்து கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் ஹஜரத் மூசா ஹத்னா செய்தார்கள் என்று இல்லை, ஹஜரத் இப்ராஹிம் ஹத்னா செய்தார்கள், அதனால் நாங்கள் ஹத்னா செய்கிறோம் என்று யூதர்களிலே சிலர், ஒரு மிகப்பெரிய பிரிவினர் ஹத்னா செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்தி என்னவென்றால், ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எல்லா சமூகமும் எங்களுக்கானவர் என்பதாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக கூடுதலாக இன்னொரு செய்தி சொல்வதாக இருந்தால், பொதுவாக ஒரு நபிக்கு பிறகு இன்னொரு நபி வரும் பொழுது முந்தைய நபியுடைய அந்த சட்டம் மன்சூக் ஆகிவிடும், காலாவதி என்று சொல்வார்கள், காலாவதி ஆகிவிடும். இப்போ இன்னைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஷரியத்தை நம்ம பின்பற்ற முடியாது. மூசாவும் இறை தூதர் தானே, மூசாவிற்கு வழங்கப்பட்டதும் தௌராத்து இறை வேதம் தானே. குர்ஆன்ல தௌராத்து சம்பந்தமாக அல்லாஹ் நிறைய பேசுகிறானே. தௌராத்து குர்ஆனை போன்று மக்களுக்கு வழிகாட்டி ஹுதன் நேர்வழி என்பதாக அல்லாஹ் நிறைய குர்ஆன்ல பேசுகிறானே. அதனால் தௌராத்துடைய சில பகுதிகள் எனக்கு கிடைத்தது, அதனால் நான் தௌராத்தை பின்பற்றுகிறேன், யாரும் சொல்ல முடியாது. அதே போலதான் இன்ஜீலையும் அல்லாஹ் தஆலா நேர் வழிகாட்டி என்று சொல்கிறான்.
குர்ஆனில் எந்த குர்ஆனை நேர் வழிகாட்டி என்று சொல்கிறானோ, ஹுதன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறானோ, அதே வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா தௌராத்திற்கும் பயன்படுத்துகிறான், இஞ்சிலுக்கும் பயன்படுத்துகிறான். இன்னைக்கு ஒருத்தர் நான் இஞ்சிலை பின்பற்றலாம் என்று இருக்கிறேன், எனக்கு சில வாசகங்கள் கிடைச்சிருச்சு சொல்ல முடியாது. ஒரு நபிக்கு பிறகு இன்னொரு நபி வரும் பொழுது முந்தைய நபியுடைய ஷரியத் காலாவதியாகிவிடும், அதை பின்பற்ற முடியாது. உதாரணத்திற்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வார்த்தையை பெருமானார் பயன்படுத்துவார்கள். அது சாதாரணமான வார்த்தை அல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தௌராத்துடைய சில வாசகங்கள் கேள்விப்பட்டார்கள். இரண்டு விதமான ரிவாயத். ஒன்று, யூதர்கள் படித்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் செவியுற்றார்கள் என்பதாக ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, தௌராத்துடைய சில வாசகங்கள், சில ஏடுகள் அவர்களுக்கு கிடைச்சது, அதை படித்து கொண்டு வந்தார்கள். வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் தூஜிபுனா ஹாதியில் வரக்கா, இந்த வாசகங்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. தௌராத் இவ்வளவு சிறப்புமிக்க செய்திகளை சொல்லுதா? தௌராத்தில் சொல்லப்பட்ட சில செய்திகளை பார்க்கும் பொழுது உண்மையிலே ரொம்ப வியப்பாக இருக்கிறது என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்ல சொல்ல பெருமானாருடைய முகம் கோபத்தில் சிவந்தது. கடுமையான கோபத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தில் சிவந்தது. ஹதீஸில் அறிவிக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த முக்கியமான வார்த்தையை அப்பதான் பதிவு செய்கிறார்கள். ரலீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா. இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ரசூலுல்லாஹ்வுடைய முகம் இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. ரலீனா பில்லாஹி ரப்பா, அல்லாஹ்வை நாங்கள் இறைவனாக ஏற்றுக்கொண்டோம். வபில் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்தை எங்களுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டோம். வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய நபியாக எங்களுடைய தூதராக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்ற இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய முகம் இயல்பு நிலைக்கு திரும்புகிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொல்றாங்க, வலவு கான மூசா ஹய்யா. உமரே வலவு கான மூசா ஹய்யா, மூசா உயிரோடு இருந்தால், மூசா இப்போ உயிரோடு இருந்தால், மா வஸ்ஸாஹு இல்லத்திபாயி, அவரும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும். செய்தி என்ன? தௌராத்துடைய மூசாவிற்கு வழங்கப்பட்ட தௌராத்துடைய சில வாசகங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறீங்களே, அந்த தௌராத் வழங்கப்பட்ட மூசா உயிரோடு இருந்தாலும் மூசா தன்னிச்சையாக செயல்பட முடியாது. மூசா இன்னைக்கு உயிரோடு இருந்தாலும் மூசா எனக்கு நீங்க ஒரு நபி தான், நானும் ஒரு நபி தான், எனக்கு தௌராத், உங்களுக்கு குர்ஆன் இருக்கிற மாதிரி எனக்கு தௌராத் இருக்கு, நான் வேற யாரையும் தஷ்கீல் செய்யல, நான் என்னுடைய மார்க்கத்தை என்னுடைய ஷரியத்தை பின்பற்றுகிறேன் என்ற அந்த வாய்ப்புகள் கூட மூசாவிற்கு வழங்கப்படாது. இன்றைக்கு மூசா உயிரோடு இருந்தாலும் எந்த தௌராத்துடைய வாசகங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களோ, அந்த தௌராத் வழங்கப்பட்ட மூசா உயிரோடு இருந்தாலும் அவர் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதாக பெருமானார் அந்த வாசலை அடைக்கிறார்கள். அதாவது இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்றாங்க, உங்களுக்கு நான் தான் இறை தூதர், உங்களுடைய ஷரியத்தை வடிவமைக்கக்கூடிய இடத்துல நான் தான் இருக்கிறேன், கண்டதையெல்லாம் நீங்க இங்கே பின்பற்றி கொண்டு இருக்க முடியாது இல்லையா? ரசூலுல்லாஹ் அதற்கான வாசலை மிக தெளிவாக அடைக்கிறார்கள். செய்தி புரிகிறதா? சுமார் 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்று வரைக்கும் மார்க்கம் உயிர்ப்போடு இருப்பதற்கான காரணம் இங்கு கண்ட செய்திகளை எல்லாம் வேத வாக்காக எடுத்துக்கொள்ள முடியாது. சிலர் அறிஞர்கள் பேசுகிறார்கள், அவருடைய தத்துவங்கள் சிறப்பாக இருக்கிறது, பாராட்டலாம், வேற அதுல மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அறிஞர், இஸ்லாத்திற்கு இல்லாத ஒருத்தர் ரொம்ப அருமையான ஒரு செய்தியை சொல்றாரு, ரொம்ப சிறப்பாக இருக்கு, சரி பாராட்டி கொள்ளலாம், அது வேற, ஆனா அதை மார்க்கம் என்று கொண்டு வர முடியாது. இதில் இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த செய்தி நல்லா இருக்கே, இதை நான் பின்பற்ற போகிறேன் என்றெல்லாம் சொல்லல, நல்லா இருக்குன்னு சொன்னதை கூட ரசூலுல்லாஹ் இங்கே ஏற்றுக்கொள்ளல. அருமையான சகோதர பெருமக்களே, இங்கே ஷரியத் என்பது நான் சொல்வதுதான், இங்கே ஷரியத் என்பது நான் சொல்வதுதான். அது நபிதான், மூசா நபிதான், மூசாவிற்கு வழங்கப்பட்ட தௌராத் இறைவேதம் தான். ஆனாலும் இங்கே நான் சொல்வதுதான், இதற்கு மாற்றமாக எதையும் நீங்கள் செயல்படுத்த முடியாது என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாக சஹாபாக்களுடைய உள்ளங்களில் பதிவு வைக்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்களே, அந்த ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ் தஆலா வஹி அனுப்புகிறான். அந்த ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ் தஆலா வஹி அனுப்புகிறான். சும்மா வஹைனா இலைக் அனித்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, நபியே உங்களுக்கு நாம் வஹி அனுப்புகிறோம், நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ்விற்கு மிக தெளிவாக ரசூலுல்லாஹ் தீர்க்கமாக சொல்லிவிட்டார்கள், வேற ஷரியத்தை பின்பற்றுவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்ன பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்ற செய்தி என்ன? இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், இதுதான் இப்ராஹிமிற்கான சிறப்பு,
இப்ராஹிம் என்பவர் சாதாரணமான நபர் அல்ல. அருமையான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு வார்த்தையை சொல்வான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. என்னுடைய உணவு எப்படி இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும். என்னுடைய திருமணம் எப்படி இருக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும். என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய அரசியல் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய குழந்தை வளர்ப்பு எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய அனைத்து அம்சங்களையும் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ்விலே எனக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று பேசுகின்ற அல்லாஹ் தஆலா அதே குர்ஆனில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை பார்த்து பேசுவான், கது கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹீம. நபியே, இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது இல்லையா? நம்மை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று பேசுகிறான். அந்த ரசூலுல்லாஹ்வை பார்த்து பேசுகிறான், இப்ராஹிமுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த ரசூலுல்லாஹ்வை பார்த்து பேசுகிறான், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். ஹனீஃபன் முஸ்லிமா, பரிசுத்தமான முஸ்லிமாக இருந்தார், பரிசுத்தமான முஸ்லிமாக இருந்தார். ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பாளர்களிலே இல்ல, அவரை சுற்றி இருப்பவர்கள் இணை வைப்பாளர்கள் இல்லையா? அவர் வளர்ந்த காலம் இல்லையா, அவர் பிறந்த நேரம், அவர் வளர்ந்த காலம், அவர் சுற்றி முஷ்ரிக்கீன்கள் இருந்தார்கள். ஆனால் அவர் ஒருபோதும் முஷ்ரிக்காக இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஆனா அவ்வளல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் முதன்மையானவராக இருக்கிறேன், இந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, நான் முஸ்லிம்களில் முதன்மையானவனாக இருக்கிறேன். ஒரு செய்தி பாருங்களேன், இந்த வார்த்தையும் இப்ராஹிமிற்கு மட்டும்தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இன்ன இப்ராஹிம கான உம்மா, இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக வாழ்ந்தார்கள். இப்ராஹிம் உம்மா ஒரு சமுதாயமாக வாழ்ந்தார்கள். அவர் ஒரு தனி மனிதர் அல்ல. இப்ராஹிம் என்பது ஒரு தனி மனிதர் என்பதாக நீங்க விளங்கிக் கொள்ளாதீங்க. ஒரு சமுதாயம் எப்படி அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டுமோ அப்படி கட்டுப்பட்டார்கள். ஒரு சமுதாயம் இறைவனுக்கு எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சினார்கள். ஒரு சமுதாயம் எப்படி இறைவனுக்கு தியாகம் செய்ய முடியுமோ அப்படி தியாகம் செய்தார்கள். ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய அமல்கள் ஒரு தனி நபரிடத்தில் இருந்தது. இன்னைக்கு பரவலாக பலர் பேசுகிறோம் இல்லையா? சில கதாநாயகங்கள் பேசுவார்கள், நான் தனி ஆள் இல்லை என்பதாக. இன்னைக்கு சில அரசியல் கட்சிகள் பேசுகிறது, நாங்கள் தனி ஆள் இல்லை, எங்களுக்கு பிறகு எங்களுக்கு பின்னால் பல கோடிக்கணக்கான தொண்டர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களே இல்லையா? சிலர் மிரட்டுகிறார்கள், நாங்கள் தனி ஆள் இல்லை, பல மாநிலங்களில் எங்களுடைய ஆட்சி இருக்கிறது என்பதாக சிலர் பேசுகிறார்கள் இல்லையா? இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் ஒரு தனி நபர் அல்ல. இன்ன இப்ராஹிம கான உம்மா, அவர் ஒரு சமுதாயமாக வாழ்ந்து சென்றார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஏன் வழங்கினான் இல்லையா? இப்ராஹிமுடைய சமுதாயத்திலே உண்டாவார்கள், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பின்பற்றுகிறார்கள் அல்லது அவர்களை நினைவு கூறுகிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்கலாம். இன்றைக்கு நாம் ரசூலுல்லாஹ் உம்மத்தி முஹம்மதியாக இருக்கின்ற நாம் ஏன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் நினைவு கூற வேண்டும்? நம்முடைய அமல்களிலே ரசூலுல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது பொருத்தமானது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பேணுதலை, அவருடைய தியாகத்தை நாம் ஏன் நினைவு கூற வேண்டும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறையில் பதிலளிக்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த சிறப்பு இப்ராஹிமுக்கு கிடைத்ததற்கான காரணம் குர்ஆனிலே 2-3 செய்திகளை சொல்வான். முதலாவது செய்தி, இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டுப்படி என்று சொன்னால் அவர்களோட முதல் வார்த்தை, யா அல்லாஹ் நான் கட்டுப்பட்டேன். மறுபேச்சே கிடையாது. மறுபேச்சை இதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். இப்ராஹிம் என்பது வேறு ஏதோ குர்பானி கொடுத்தோம், ஏதோ ஹஜ் செஞ்சோம் என்பது அல்ல. அதோடு முடிஞ்சிடக்கூடாது. குர்பானியில இப்ராஹிமை பற்றி ரசூலுல்லாஹ் நினைவு கூறுகிறார்கள் என்றால் வெறுமனே குர்பானியோட முடியல, இப்ராஹிமுடைய வாழ்வியலை குர்பானின் மூலமாக ரசூலுல்லாஹ் நமக்கு பறைசாற்றுகிறார்கள். ஹஜ் செய்கிறோம், அரஃபாவில் தங்குறோம், சஃபா மர்வாக்கு மத்தியில் ஓடுகிறோம், மக்காமை இப்ராஹிமை நோக்கி தொழுகிறோம். இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு கடத்துவது என்னவென்றால் இப்ராஹிமுடைய வாழ்வியல், இப்ராஹிமுடைய தக்வா, இப்ராஹிமுடைய தியாகம், இப்ராஹிமுடைய இத்தாத் கீழ்ப்படிதல் நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த அமல்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அமல்களை எல்லாம் செய்கிறோம், ஆனால் அதில் இல்லை, அதில் சரியில்லை. இப்ராஹிமுடைய தியாகங்கள் நினைவு கூறப்படவில்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கட்டுப்படுதல் நம்மிடத்தில் இல்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய நன்றி செலுத்துகின்ற மனப்பான்மை நம்மிடத்தில் இல்லை என்றால் இந்த அமலை செய்து என்ன தேவை இருக்கிறது? ஒரு அமலுக்கான அடிப்படை என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? ஒரு அமலை அல்லாஹ் தஆலா கொடுக்கும் பொழுதே அதற்கான அடிப்படை, இந்த அமலுக்கான தேவை என்ன என்பதை அல்லாஹ் சொல்கிறான்.
அந்த அமலை செய்கிறோம், அந்த அமல் எதை எதிர்பார்க்கிறதோ அது நம்மிடத்தில் இல்லை என்றால், சாப்பிட்டா பசி அடங்கணும், சாப்பிடுவோம் பசி அடங்கலன்னா சாப்பாட்டுக்கு எந்த மரியாதையும் இல்லை. குடிச்சா தாக அடங்கணும், குடிப்போம் தாக அடங்கல, அது தண்ணியே இல்லை. நம்முடைய பாஷையில சாப்பிட்டு பசி அடங்கலன்னு சொன்னா அதுக்கு சாப்பாடே இல்லை. நரகவாதிகளுடைய உணவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்வான். நரகவாதிகளுடைய உணவு லா யஸ்மஉ, அவர்களுடைய அந்த உணவு இருக்கு, லா யுஸ்மினு வலா யுகுனி மின்ஜு, அவங்க கண்டதையெல்லாம் சாப்பிடுவாங்க, நல்ல உணவுகள்லாம் கிடையாது, நல்ல உணவுகள்லாம் கிடையாது, கண்டதையெல்லாம் அந்த கள்ளி மரங்களை எல்லாம் அவர்கள் சாப்பிடுவார்கள், ஆனால் அவர்களுக்கு பசி அடங்காது என்று சொல்கிறான். காரணம் உணவுக்கான மரியாதை என்பது சாப்பிட்ட பசி அடங்கணும். அதே போன்றுதான் ஒரு அமலுக்கான மரியாதை என்பது அந்த அமல் என்ன மாற்றத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதோ அந்த மாற்றம் நம்மிடத்தில் வரணும். குர்பானி கொடுக்கிறோம், ஆனால் குர்பானிக்கு பிறகு உண்டான ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய தியாகம் நினைவு கூறப்படவில்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய குடும்பமாக நம்முடைய குடும்பம் இல்லை. யோசிக்க வேண்டுமா இல்லையா? கண்ணியமான சகோதரர்களே, இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து, கட்டுப்படுன்னு சொன்ன மறு வார்த்தை கட்டுப்பட்டார்கள். வியாக்கியானம் எல்லாம் கிடையாது, மறு வச்செல்லாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய செய்திகளை, நிறைய சட்டத்திட்டங்களை இன்னைக்கு ஹராம்னு வெளிப்படையாக தெரிஞ்ச பிறகும் நிறைய வியாக்கியானங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம், நிறைய விளக்கங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறோமே. ரொம்ப தூரம் வேண்டாம். ஒரு வட்டி இருக்கிறது, வட்டி ஹராம்னு தெரியும், இது வட்டி நமக்கு தெரிஞ்சாலும் வேற வேற பெயர்களை வைத்து அதை ஆகுமாக்குவதற்கு ஏதாவது வழி கிடைக்காதான் தேடிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த தேடுதல் இல்லை, இது கீழ்ப்படிதல் இல்லை. இந்த வட்டியை ஹலாலாக்குவதற்கு வேற ஏதாவது பெயர்கள் இருக்காதா, வேற வழிமுறைகளின் மூலமாக இதை ஹலாலாக்க முடியாதா என்றெல்லாம் யோசிக்கிறோம் இல்லையா? இதற்கு பேர் இத்தாத் அல்ல, இதற்கு பேர் இஸ்லாம் அல்ல. கட்டுப்படுனா மறு பேச்சை கட்டுப்படணும். சென்ற வாரம் மது சம்பந்தமாக பேசினோம் இல்லையா? வாயில் வைத்திருந்த மதுக்களை துப்பினார்கள். அங்க வந்து வியாக்கியானம் பேசிக்கொண்டு இருக்கல சஹாபாக்கள், சும்மா கிடையாது. சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்பது சும்மா கிடையாது. அருமையான சகோதர பெருமக்களே, ஹராம்னு சொல்லப்பட்ட அடுத்த கணமே கையில் இருந்த கோப்பைகளை உடைத்தார்கள், காலிலே மிதித்தார்கள், வாயில் வைத்திருந்த மதுவை துப்பினார்கள். அது இப்பதான் சொன்னாங்களா, நம்மளை பார்த்து தான் சொன்னாங்களா? இந்த வியாக்கியானம் எல்லாம் அங்கே பேசப்பட்ட ஹராம்னு தெரிஞ்ச உடனேயே அதை விட்டு தவிர்ந்தார்கள் இல்லையா? இந்த கட்டுப்படுதலை தான் அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். இப்ராஹிமுடைய வரலாறு அதைத்தான் நமக்கு பறைசாற்றுகிறது. இந்த கட்டுப்படுதலை தான் அல்லாஹ் தஆலா குர்பானின் மூலமாகவும் எதிர்பார்க்கிறான், ஹஜ்ஜின் மூலமாகவும் எதிர்பார்க்கிறான். யோசித்து பாருங்களேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் தஆலா சுன்னத்து செய்யுங்கன்னு சொன்னதுமே ஒரு 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 கடுமையான கோரமான ஆயுதத்தை எடுத்து அறுத்துக் கொள்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வை கேட்கிறான், அஜில்த கப்ல அன் நஅமுரக பிஆலைஹி, இப்ராஹிம் என்ன அவசரம், ஏன் இவ்வளவு அவசரம்? நான் சுன்னத்து செய்யுங்கன்னு சொன்னேன், அது எப்படி செய்யணும், எந்த ஆயுதங்களை கொண்டு செய்யணும், எந்த அதாவது பொருட்களை கொண்டு செய்யணும் என்று சொல்லுவேன் இல்லையா? எவ்வளவு செய்யணும்ட்டு எடுத்து எடுப்பிலேயே செய்றீங்க இல்லையா? இவ்வளவு அவசரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்படுகிறது, யா ரப்பி, என்னுடைய ரச்சஹா, கரிஹுது அன் வாஹிர அம்ரக, நீ சொன்னதுமே அந்த கட்டளையை தாமதப்படுத்த என்னுடைய மனம் விரும்பல. நீ சொன்ன சுன்னத்தின் செய்யின்னு சொன்ன, ஆனால் அது எப்படி செய்யணும்னு நீ சொல்லுவ, ஆனாலும் அந்த தாமதம் எனக்கு ஏற்றுக்கொள்ளல, அதனால உடனே செய்தேன் என்பதாக அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கலாம் இல்லையா? வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு செய்தி இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கலீலாக ஆக்கிய பிறகு, என்னுடைய தோழர்னு ஆக்கின பிறகு மலக்குமார்கள் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கிற, அதனால அவனுக்கு ஷுக்ர் செய்கிறார், நன்றி செலுத்துகிறார் இல்லையா? நல்ல வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ரொம்ப சாதாரணமான நபர் அல்ல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆயிரக்கணக்கான நபர்கள் விருந்து சாப்பிடுவார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வீட்டில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வீட்டில் ஒன்றுமில்லாதவர் அல்ல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒன்றுமில்லாதவர் அல்ல, விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அவ்வளவு வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிற, அதனால அவர் உனக்கு கட்டுப்படுகிறார் என்று சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னா, இப்ராஹிமை பற்றி நீங்க சரியா விளங்கல, இப்ராஹிம் எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியும், நீங்க அவரிடத்துல சென்று மனித ரூபத்தில் சென்று அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்க என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். மலக்கு வருகிறார், மனித ரூபத்தில் வருகிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் அருகில வந்து அல்லாஹ்னு சொல்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ற வார்த்தையை கேட்டதுமே அதுல ஒரு ஆனந்தம், அதுல ஒரு பேரின்ப காதல். அவரிடத்துல அந்த மலக்கு இடத்துல கேட்கிறார், திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்கள் என்று. அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. அவர் கேட்கிறார், என்ன நான் சொன்ன என்ன ப்ராஃபிட், என்ன கொடுப்பீங்க, நீங்க என்ன கேட்குறீங்க, நான் கொடுக்குறேன், உங்களுடைய செல்வத்துல பாதி எனக்கு கொடுங்க, உங்களுடைய செல்வத்துல பாதி எனக்கு கொடுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யோசிக்கல,
நீங்கள் சொல்லுங்க, நான் கொடுக்கிறேன். சில ஊர்களுக்கு செல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய பேரை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? நம்ம வெளியூரில் இருக்கிறோம் இல்லையா? யார் நம்முடைய பையனுடைய பேரை, பொண்ணுடைய பேரை யாரோ வச்சிருக்கிறாங்க, அழைக்கிறாங்கும் போது அந்த பையனை பார்க்கும்போது அது நம்ம பையன் கிடையாது, ஆனால் அதை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா? அல்லான்ற வார்த்தைக்காண்டி சொத்துல பாதியை கொடுத்தார்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆனால் அவருடைய அந்த தாகம், அந்த காதல் அடங்கலை. திரும்ப ஒரு முறைக்கு சொல்லும்படி கேட்கிறார்கள். மலக்கு சொல்றாங்க, மீதி சொத்தை கொடுக்குறீங்களா, உங்களுடைய செல்வத்தில் மீதியை கொடுக்குறீங்களா? நான் சொல்கிறேன். திரும்பவும் அல்லாஹ் சொல்லப்படுகிறது, மொத்தமாக கொடுக்குறாங்க. அவருக்கு அடங்கலை. திரும்பவும் கேட்கிறாங்க அந்த வார்த்தை, இன்னொரு தடவை சொல்லுங்க. அந்த மலக்கு கேட்கிற, உன் இடத்துல கொடுக்க என்ன இருக்கு? இருந்த சொத்து முழுசையும் கொடுத்துட்டேன், இன்னொரு தடவை நான் அல்லாஹ் சொல்றதுல பிரச்சனை இல்லை, நீ என்ன கொடுப்ப? என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்ன்ற வார்த்தைக்காக வேண்டி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் உங்களுக்கு அடிமையாக இருந்து சேவகம் செய்கிறேன், இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லுங்க என்பதாக சொன்ன பொழுது கிதாபுகள் எழுதுகிறார்கள், இந்த மலக்கு திரும்ப சென்று அல்லாஹ் தஆலா இடத்துல இஸ்திக்ஃபார், தௌபா செய்தார். யா அல்லாஹ், தெரியாம உன்னுடைய அடியாரை பற்றி பேசிவிட்டேன். சும்மா இல்லை, அல்லாஹ் கலீலா ஆக்கி கொள்கிறான் என்பது சாதாரணமாக அல்ல. ஊர்ல ஒரு பெரிய மனுஷனுக்கு என்ன தெரியும்னா அது வேற மாதிரி இருக்கும். ஆனா அவருக்கு நான் நெருக்கமானவர் என்பது சாதாரணமானது அல்ல. படைத்த ரப்புல் ஆலமீன், ஹாலிகுஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியுடைய படைப்பாளனுடைய நண்பன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த அந்தஸ்து சும்மா கிடைக்கல. அருமையான சகோதர மக்களே, கட்டுப்படுதல் இருந்தது. அதே போன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த உம்மத்திற்கு இருக்கின்ற இன்னொரு செய்தி, அதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நான் மேலே ஒரு வார்த்தையை சொன்னேன், இப்ராஹிம் தனி மனிதர் அல்ல, ஒரு சமூகம் என்று. அதற்கு பின்பு அல்லாஹ் தஆலா இப்ராஹிமுக்கு ஏன் இவ்வளவு சிறப்புகளை கொடுத்தான் என்று சொல்லும் பொழுது சொல்கிறான், ஷாக்கிரல் லி அன்உமிஹி, ஷாக்கிரல் லி அன்உமிஹி, அவர்களுக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் நமக்கு வழங்கிய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதை விட சிறந்த ஒரு பண்பு எதுவுமே கிடையாது. ஜிப்ரீல் இடத்துல பெருமானார் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான நபர் யார்? ஜிப்ரீல் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர். வேற எதையுமே எதிர்பார்க்கல. அல்லாஹ் எனக்கு வழங்கிய அருள்கொடைக்கு நன்றி செலுத்துவதை விட அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியார் யாரும் இல்லை என்பதாக ஜிப்ரீல் சொல்லுவார். அருமையான சகோதர மக்களே, அல்லாஹ் நம்மை பார்த்து திருமறையில் சொல்லுவான், வயின் தஉது நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருள்கொடைகளை நீங்கள் எண்ணி பார்த்தீர்கள் என்றால் அதை எண்ணி முடிக்க முடியாது, அவ்வளவு அருள்கொடை நிரம்பி இருக்கிறது என்று சொல்கிறான் இல்லையா? இன்னல் இன்சான லظلுமுன் கஃபார், மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவன் என்று சொல்கிறான். அந்த திருமறையில தான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிமை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் அவருக்கு வழங்கிய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தியவர் என்பதா. அல்லாஹ் அவருக்கு என்னென்ன அருள்கொடைகளை வழங்கினானோ அதை முழுக்க அல்லாஹ் தஆலா அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பண்பு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் இருந்தது. இந்த பண்புகளின் மூலமாகத்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்தில் இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தார்கள் என்பதாக கிதாபுகளை நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் 2 அமல்களை நாம் நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். குர்பானியை நிறைவு செய்திருக்கிறோம். அதே போன்று ஹஜ்ஜு முடித்தவர்கள் ஊருக்கு திரும்பி கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்தார்களோ, யாரெல்லாம் குர்பானி கொடுத்தார்களோ அவருடைய ஹஜ்ஜையும் குர்பானியும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானாக என்ற துஆவோடு நமக்கான மிக முக்கியமான செய்தி, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்வின் நம்ம இடத்துல வேண்டும். குறைந்தபட்சம் அல்லாஹுக்கு இப்ராஹிம் எப்படி கட்டுப்பட்டார்களோ அப்படிப்பட்ட கட்டுப்படுதல் நம்ம இடத்துல வர வேண்டும். இப்ராஹிம் அல்லாஹுக்கு எந்த அளவுக்கு தியாக மனப்பான்மையோடு அல்லாஹுக்கான எதையும் இழப்பதற்கு தயாராக இருந்தார்களோ அந்த தியாக மனப்பான்மை நம்ம இடத்துல வர வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதில் ஒரு செய்தனமும் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் தஆலாவுடைய பிரியம் கிடைக்கிறது. இரண்டாவது, அல்லாஹ் அதை அதிகப்படுத்தி கொடுக்கிறான். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 2 குழந்தை அல்லாஹ் கொடுத்தான் இல்லையா? இஸ்மாயில், இஸ்ஹாக். இந்த குழந்தை பிறந்த பிறகு அவர் செய்த துவா இப்ராஹிம் என்ற சூராவில் அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். இஸ்ஹாக்கையும் இஸ்மாயிலையும் எனக்கு வழங்கினானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்பதாக அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அதற்கு பிறகு சுமார் 70,000 நபிமார்கள் அவருடைய குடும்பத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். 70,000 நபிமார்கள் அந்த துவாவுடைய பரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு வழங்கினான் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதனால அதிகமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த மனப்பான்மை நம்ம இடத்துல வரும் பொழுது நிச்சயமாக நம்முடைய குர்பானி அங்கீகரிக்கப்படுவதற்கும் நம்முடைய ஹஜ் உம்ராக்கு அங்கீகரிக்கப்படுவதற்கும் இவையெல்லாம் ஒரு காரணமாக அமையும். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்விற்கு முழுமையாக கட்டுப்பட்டார்களோ அந்த கட்டுப்படுதலை நமக்கு வழங்கி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்த அந்த அல்லாஹ்வின் மீது இருந்த அந்த பேரன்ப, அந்த காதலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக.
வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.